ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிராஜ் எம்எல்ஏ ஃபைன் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தாய் உள்ளம் கொண்டவரும் சுறுசுறுப்புக்கு பெயர் கொண்டவருமான கடகராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் பௌர்ணமி ஒளியாக இருந்து உங்களுக்கு யோகத்தை நிச்சயம் அளிப்பார். பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 2, 3, 6, 8, 11, 13, 15, 17, 26, 23, 25 போன்ற தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள், முதல்ல சந்திராஷ்டமம்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் 8இல் மறைவது அவயோகம் தான். அதில் முக்கியமாக சந்திரன் மறைவது நம்மளுடைய சிந்தனையை சொல்லக்கூடியது மனோகாரகன் சந்திரன். அப்போ அவர் 8இல் மறையக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்தில் தகராறு, காதலர்களிடையே மன வருத்தம், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க. முக்கியமாக வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவைப்படக்கூடும். இந்த நாட்களில் ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்கள் 8/3/2024 இரவு 7:30 மணி முதல் 10/3/2024 இரவு 10 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 10ஆம் இடம் தாங்க ஒருவருக்கு கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது. அதாவது அவர் எதற்காக பிறந்திருக்காரு, அவருடைய தொழில், வேலை, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறார், இதெல்லாம் 10ஆம் இடம் தான். உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி மேஷ செவ்வாய், அவர் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் 10இலே குரு பகவான் இருப்பதும் வேலை தொழில் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. பொருளாதார வாழ்வில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. கடகத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்களை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பாருங்க. வியாபாரத்தை பெரியதாக்கி பணவரவை அதிகரிக்க செய்வீர்கள். உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்பவர்கள் அறைக்கும் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தன வருவாய் தாராளமாக வரும் மாதமாக இருக்க கொடுங்க. வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காமல் நீண்ட நாளாக மன அழுத்தமான உங்களுக்கு 10இல் குரு நிச்சயம் பதவியை அளிப்பார். மேலும் 6ஆம் இடம் தாங்க அடிமை வேலை, அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யக்கூடியது 6ஆம் இடங்க. உங்கள் 6ஆம் பாவக அதிபதியே பார்த்தீங்கன்னா தனுர் குரு பகவான் தான். அவர் 10ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று நிற்பதாலும் தனம் என்னும் பணம் ஸ்தானத்தில் அவர் நிச்சயமாக இருக்கிறது யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதன் வழியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்க பெறுவீங்க. காவல்துறை முதல் கம்ப்யூட்டர் துறை வரையினர் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை நிச்சயம் அளிக்குங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடம் மிக மிக முக்கியமான ஸ்தானம். உங்கள் 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் 12ஆம் இடத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன புதன், அவரும் சனியுடன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்க பெறுவீங்க. வருமானம் நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவே இருக்க கொடுங்க. திருமணம் மற்றும் சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் நல்ல வரன்கள் தேடி வரக்கூடுங்க. அழகான அன்பான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடும். 7ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் 8இலே மறைந்தாலும் கல்யாண கோலத்தில் உள்ள பெருமாள் தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டி புடவையெல்லாம் வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் கல்யாண காட்சிகள் அரங்கேற கொடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் மனசுருவு ஏற்பட்டு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் வரக்கூடுங்க. அஷ்டம சனி ஒரு பக்கம் படித்து எடுத்தாலுமே காதல் யோக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது சிறந்த ஒரு யோகங்க. காதலில் உள்ள கலக்கம் தீரக்கூடும். பெண்கள் விரும்பும் ஆண்கள் விட்டு கொடுத்து போவீங்க. நதிகளை இணைக்கும் சங்கமத்தை போல காதலர்கள் நிச்சயம் ஒன்றிணைவீர்கள். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், குழந்தை, குலதெய்வம் என்பது சொல்லக்கூடியது. உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய், அவர் 7இல் உச்சம் பெறுவதும் புத்திரக்காரகன் குரு தாங்க. இந்த குரு பகவான் பலம் பெற்றாலே கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்தான பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் தாங்க சுகஸ்தானம். ஒருவருக்கு அடிப்படை வசதிகள் இருக்கா, அவங்களுக்கு எல்லாமே இருக்கா, சுகபோகமாக வாழ்கிறாங்களா, அது 4ஆம் இடம் தான். துலா சுக்கிரன் தான் உங்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி. அவர் 8இல் மறைந்தாலும் குரு பகவான் பார்வை 4ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார். கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. இடம் வாங்கும்போது பத்திரங்களை படித்து பார்த்து வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்சேர்க்கையும் ஆடை ஆபரணங்கள் நன்கு அமையக்கூடுங்க. வாகன செலவு உங்களுக்கு ஏற்படுவதால் திடீர் அந்த வாகனத்தை நீங்கள் போட்டுட்டு பழைய வாகனத்தை போட்டு புது வாகனமும் மாற்றி காட்டுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியையும் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் காலகட்டமாக இருக்குங்க. குரு புதன் 4ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் அடிப்படை கல்வியை சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் 8இல் புதன், மறைந்த புதன் நிறைந்த கல்வியை நிச்சயம் கொடுப்பாங்க. நீங்கள் நினைத்தபடியே கல்வியை உங்களுக்கு
வெற்றிக்கு அடுத்த பாதையில் உங்களை கொண்டு செல்லுங்கள். அஷ்டம சனியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தாலே பொது ஆண்டு தேர்வில் நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் சமாளித்து விடுவீர்கள். சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று பதட்டமும் பாதகமும் ஏற்படக்கூடுங்க. மாத பிற்பகுதியில் புதிய பட வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகக்கூடும். கலைக்கு உண்டான கிரகமே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் தான். அவங்க 8ஆம் இடத்தில் மறைவதால் தாமதமான வெற்றி நிச்சயம் உண்டு. பண விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அரசியலில் உள்ளவர்கள் சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா அரசு கிரகம். அவர் இந்த பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் அரசியலில் பணபலம் படைபலம் அதிகரிக்கக்கூடும். உங்களை யார் என்று உலகிற்கு கண்டிப்பாக அந்த சூரியன் கொண்டு வருவாங்க. தனி மரியாதை உருவாகக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் கடகராசி அன்பர்களுக்கு புயலுக்கு பின் அமைதியைப் போல ஒரு கெட்டதுக்கு பின் தான் ஒரு நல்லது நிச்சயம் நடக்குங்க. பொது வழிபாடு, சிவபூஜை, பிரதோஷ வழிபாடில் கலந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் சனி பகவானுக்கு உண்டான சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். முடிந்தால் திருநள்ளாறு சென்று வழிபாடு பண்ணவும். ஏழை மக்களுக்கு அன்னதானம் நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் நிச்சயமாக செய்து வந்தால் நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.